ப்ளாகிங் செய்கிறது மூலமாக நீங்கள் மந்த்லி ஒரு நல்ல ஏர்னிங்க்கு போக முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நாங்கள் ப்ளாகிங்னா என்ன, ப்ளாகிங்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட வெப்சைட், அதாவது blog.thefuturedesk.com அப்படின்ற வெப்சைட். இதில் தான் நாங்கள் எங்களோட எல்லா ஒஃபிஷியல் ஆர்டிக்கலையுமே அப்லோட் பண்ணுறோம். கமெண்ட்லேயுமே நான் லிங்க் எப்போவுமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணினன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆஃபருமே கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓனாக டொமைன் வாங்கி, உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஹோஸ்டிங் வாங்கி, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கு பெரிய ஒரு ஆஃபர். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு கிடைக்காத ப்ரைஸில் இன்றைக்கி ஒரு வெப்சைட் தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலுமே அந்த வெப்சைட் நான் இந்த 1 வீக்குக்குள்ளே வரவங்களுக்கு மட்டும் நான் வந்து கொடுக்குறதா இருக்கேன். ஸோ இந்த ஆஃபருமே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், வாங்க பிசிக்குள்ளே போய் பார்ப்போம் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அண்ட் தென் உங்களுக்கு என்ன ஆஃபர் கிடைக்க போகுதுன்னு. ஓகே, வந்து என்ன ஆஃபர்னு சொல்லிடுறேன். ஆஃபர் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் செய்கிறதா இருந்தால், அதாவது வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ளாகிங் சைட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால், எப்படியுமே உங்களுக்கு டொமைனு, அப்புறம் ஹோஸ்டிங், டெவலப்மெண்ட் காஸ்ட் இது எல்லாமே 35,000 வந்துடும். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு எங்களோட டெலிகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா இருந்தால், டெலிகிராம் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வெறும் 15,000க்கு கம்ப்ளீட் வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தென் அதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு 1 இயர் ஹோஸ்டிங், 1 இயர் டொமைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், எக்ஸ்சென்ஸ் அப்ரூவல் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, இந்த மாதிரி கான்டாக்ட் அஸ் பேஜ், இந்த மாதிரியான பேஜஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. ஸோ அந்த ப்ரைவசி பாலிசிக்குள்ளே வர மாதிரி உங்களோட வெப்சைட்டை செய்கிறது மட்டும் இல்லாமல், உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட் அஸ் பேஜ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணிடுவோம். நீங்கள் வெப்சைட்டை எடுத்ததுலேருந்து ஒரு நல்ல ஹியூமனைஸ் ஆர்டிக்கல் 30 ஆர்டிக்கல் அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நீங்கள் போயிட்டு அப்படியே எட்சன்ஸுக்கு அப்லோட் பண்ணி அப்லோட் எடுக்கலாம். இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெப்சைட் ஜஸ்ட் 15,000 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. இந்த இருக்கிறவங்க வந்து டெலிகிராமில் கேட்கலாம். ஓகே, இப்போது ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கிற இந்த வெப்சைட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் என்னோட ஒஃபீஷியல் ப்ளாக் பேஜ். இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்களா இருந்தால் நான் வந்து ப்ளாக், அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்களா இருந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர், ஆன்லைன் ஏர்ன் மனி, டெக் அண்ட் கெட்ஜெட்ஸ், இந்த மாதிரியான கேட்டகிரிஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கேட்டகிரியில் எல்லாத்துலேயுமே நான் டெய்லி ஆர்டிக்கல் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இதில் போடுற ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே வெப்சைட் விசிட்ன்ற ஆப்ஷனில் வந்து நாங்கள் கட்டாயம் கொடுத்துருப்போம். அதுலேருந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு காயின்ஸுமே ஏர்ன் பண்ணுறக்கூடிய அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதை வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கான மெயின் ரீசன், இதை ஏன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஹோம் பேஜ்லேயே ஷோ ஆகுது. ஓகேவா, இங்கே 2 கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா இந்த இடத்துல 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸும், அதே மாதிரி இந்த இடத்துல 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கீழே இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். பார்த்தீங்களா இருந்தால் எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. அதே மாதிரி கீழே இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதுக்கு கீழே இந்த இடத்துலையுமே வரும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுனால எனக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங் வந்துருக்கு, அண்ட் தென் இந்த 1 மந்த்துக்குள்ளே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறது தான் விஷயம். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்ற விஷயம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த 1 வீக்குக்குள்ளே, அதாவது எனக்கு இந்த லாஸ்ட்டு 7 டேஸ்க்குள்ளே வந்திருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், அதாவது வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணியிருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி வந்திருக்கிற ஆடியன்ஸ்னு பார்த்தீங்களா இருந்தால் ஜஸ்ட் 1.9K தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி எவ்வளோ நேரம் எங்களோட வெப்சைட்டில் இருந்திருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அது அப்படியே கீழே வந்தீங்களா இருந்தால் இதுதான் என்னோட ஏர்னிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு ஏர்னிங் வந்து $142 வந்திருக்கு. ஆர்பிஎம், அதாவது வந்து 1000 பேர் வந்து என்னோடய வெப்சைட்டில் விசிட் பண்ணுறதுக்கு வந்து $19 வந்திருக்கு. ஓகேவா,
ஸோ இதுதான் என்னோட அனலிட்டிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு அமௌண்ட் ஒன்று வந்திருக்குன்னு. ஸோ $3 $3 $7 இந்த மாதிரி எனக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த $142 ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். $2 நான் ஹெல்த்கேர்னு கொடுக்குறேன். ஸோ நான் $2 ஹெல்த்கேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் $142 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 42,119 வந்திருக்கு. ஓகேவா, 42,196 வந்திருக்கு. சரியா, இந்த அளவு அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணது சிம்பிள். நான் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கீவேர்டு ஒன்று ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் போட்டது மட்டும்தான். இந்த ஆர்டிக்கிளுமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோட ஐடியா மட்டும்தான். ஃபுல்லாகவே ஜென்ரேட் பண்ணது வந்து ஏஐ. ஸோ ChatGPT யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணேன். பட் வந்து AdSense அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் AdSense அப்ரூவல் கிடைக்கும் வரைக்கும் ஓனாக ஆர்டிக்கல் போட்டு என்னோடய AdSenseக்கு அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வந்து என்னோடய ஏஐயை தான் யூஸ் பண்ணி நான் ஆர்டிக்கல் வந்து செஞ்சுட்ருக்கிறேன். ஸோ இதிலேருந்து வந்த ஏர்னிங் அப்படின்றது வந்து இது வந்து எனக்கு பெரிய ஏர்னிங் தான். இப்போ யூடியூப்பில் வந்து நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எனக்கு வந்து ஏர்னிங் வந்து இந்த மாதத்துக்கு வந்து $110 மட்டும்தான். ஆனால் வீடியோ செய்யணும், எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், அதை வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணோடனே முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அதுலேயுமே நாங்கள் வந்து அதை ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருக்கணும். பட் இங்கே அப்படி இல்லை. நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கீவேர்டை ரிசர்ச் பண்ணுவேன். ஜஸ்ட் இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது, இப்போ யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை சர்ச் பண்ணிட்டு அந்த ஆர்டிக்கலை வந்து நான் இங்கே வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே நிறைய வியூஸ் வருது. அந்த வியூஸ்லேருந்து எனக்கு இந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் AdSenseல ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. AdSense மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எட்மோபில் ஏர்ன் பண்ணலாம். கூகுளை வச்சு நீங்கள் மந்த்லி 1 lakhக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு 2000 கூட இல்லை. ஓகேவா, இந்த 2000 இல்லாத இந்த வியூஸை வச்சு தான் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50,000 60,000 வியூஸ் வருதுன்னா நீங்கள் எந்த அளவு ஏர்னிங் போகலான்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஆடியன்ஸுக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா என்னோட இந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து லொக்கேஷன் பார்த்தீங்களா இருந்தால் யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஓகேவா, யூஎஸ்லேருந்து 600 பேர் வந்திருக்காங்க. அந்த 600 பேர்னால தான் எனக்கு இவ்வளோ ஏர்னிங் ஒன்று வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக யூஎஸில் உள்ள ஆடியன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்களும் டெய்லி போஸ்ட் எழுதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெப்சைட் செய்கிறதுல நீங்கள் ப்ளாகிங்கில் இருந்துமே ஏர்ன் பண்ண முடியும். அதாவது ப்ளொக்கர், கூகுளோட ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அதுலேருந்தும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளொக்கருக்கும் வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், ப்ளொக்கர் வந்து ஃப்ரீ. ஓகேவா, வேர்ட்ப்ரெஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கணும். ஸோ பேமெண்ட் பண்ணி வாங்கி நீங்கள் ஒரு வெப்சைட் செஞ்சு அதை ரேங்க் பண்ணுறதுன்றது வந்து ஈஸி. ஸோ அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ளகிங்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். இதனால் வந்து உங்களுக்கு AdSenseல வர ஏர்னிங்குமே கூடும். பிகாஸ் என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா இருந்தால் இதெல்லாமே என்னோட கஸ்டமைசேஷன். எனக்கு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வரணும், இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது. பட் நீங்கள் ப்ளாகிங் செய்கிறீங்களா இருந்தால், இந்த ப்ளாகரில் செய்கிறீங்களா இருந்தால், ப்ளாகரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி எனக்கு இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வரணும், இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறது கஷ்டம். எவ்ரி போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கோடை வந்து கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அது ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி ஏர்னிங் சைட் பார்த்தீங்களா இருந்தால் ப்ளொக்கர்லேயும் இதுலேயும் பார்த்தீங்களா இருந்தால் வேர்ட்ப்ரெஸ்லேயும் பார்த்தீங்களா இருந்தால் ப்ளொக்கரை விட வேர்ட்ப்ரெஸ்ஸில் வர ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கும் உண்மையிலேயே. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் போகிறீங்களா இல்லை பெய்ட் வெர்ஷன் போகிறீங்களா அப்படின்றது. பெய்ட் வெர்ஷன் போகிறீங்களா இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வெறும் 15,000ல் 1 இயருக்குரிய வெப்சைட்டை வந்து செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி இயர் வந்து ஒரு 15,000 கொடுத்து நீங்கள் ரினியூவ் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். அதுவுமே உங்களோட ஹோஸ்டிங்கையும் டொமைனையும் மட்டும்தான் ரினியூவ் பண்ண போகிறீங்க. அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாகவே தெரியாது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நீங்கள் வந்து ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் என்கிட்ட தான் வெப்சைட் செய்யணும்னு இல்லை. நீங்களே உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டையோ இல்லை ப்ளொக்கர் வெப்சைட்டையோ செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் செஞ்சும் AdSense அப்ரூவல்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்குரிய மெத்தட்ஸில் செஞ்சால் அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் நாங்கள் செஞ்சு தர ரெடியாக இருக்கிறோம். AdSense அப்ரூவல் இல்லை, கம்ப்ளீட் வெப்சைட் நீங்கள் AdSense அப்ரூவல் எடுத்துக்கணும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ வரதுக்கு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்றைக்கே ப்ளாகர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ளாகிங் பண்ணுங்கள். ப்ளாகிங்கில் ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. ஓகே கைஸ், see you soon. இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.